Bonjour, cinéheads. இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்புட்ன்னா, ஆக்டர் கமலஹாசனுடைய கமலஹாசன் 237 அப்டேட்டும், ஆக்டர் விஜயோட அப்டேட்டு, அஜித் சார் அப்டேட்டு, சூர்யா சார் அப்டேட் இந்த மாரி படங்களோட அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி அப்டேட் வீடியோஸும், மூவிக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது, மூவிக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாரி ஒரு சின்னதா ஒரு அனலைசேஷன் வீடியோஸ் அதெல்லாம் வேணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. அது ஒரு ஆன்லைன் கிராசரி ஷாப்ஸ். அதாவது இப்ப உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள எப்படி நீங்க கடையில போய் வாங்கணும், அது உங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி குடுக்கணும் அப்புட்ன்னா, நீங்க வந்து பைமோட் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதோடைய லிங்க்கு, ஆப் லிங்க்கு எல்லாமே இருக்கு. ஆண்ட்ராய்டு எல்லாமே இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ. இந்த வீக் ஆக்டர் ரஜினிகாந்த பத்தி நமக்கு எந்த ஒரு பெரிய அப்டேட்டுமே கிடைக்கல. ஆக்டர் கமலஹாசன் அவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, கமலஹாசன் 237 அவரே ரைட் பண்ணி அன்புருவி மாஸ்டர்ஸ் வந்து டைரக்ட் பண்ற ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்துக்காக தான் போய் ஏஐலாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க நியூஸ் வந்துச்சு. ஸோ அந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் வந்து ஒண்ணு அனிருத் மியூசிக் போடலாம், இல்லன்னா ஜி பிரகாஷ் மியூசிக் போடலாம். பல வருடங்கள் கழித்து முதல் முறையா வந்து அவரோட டைரக்ஷன்லயோ, ரைட்டிங்லயோ வந்து இளையராஜா இல்லாம, ஏ ஆர் ரஹ்மான் இல்லாம ஒருத்தர் வந்து மியூசிக் போடுறாரு. அப்புறம் சாரி டிஎஸ்பி இந்த மாரி இல்லாம புதுசா அனிருத் ஜி இறங்குறாரு கமலஹாசன் சார். அடுத்து ஆக்டர் விஜய் சார பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, அவரோட ஜனநாயகன் படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருக்குல்ல, அந்த சிங்கிள் வந்து ரிலீஸ் டேட் தெரியாது. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து அனிருத், ஹனுமான் கே 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பாட போறாங்கன்னு நியூஸ் இருக்கு. அதுல அஜித்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ஏகே 64ம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த ஏகே 63 குட் பேட் அகில்ல வந்து கடைசியில ஒரு நோட் மாரி விட்டுருக்காரு ஆதிக் அப்டின்னு சொல்லி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. அப்புறம் குட் பேட் அகிலி பத்தின ஒரு வீடியோ இருக்கு. அது வீடியோ வேணும் அப்டின்னு நெனச்சீங்க அப்டின்னா, நம்ம சேனல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்டர் சூர்யா பார்த்தீங்கன்னா, அடுத்த லக்கி பாஸ்கர் டைரக்டர் வெங்கி அட்லூட ஒரு படம் பண்றாரு. அது வந்து சூர்யா 46 அந்த படத்த சினிமாட்டோகிராஃபர்ன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, லக்கி பாஸ்கர் படத்துக்கு யாரு சினிமாட்டோகிராஃபர் பண்ணாரோ, அதே ஆளு தான் வந்து இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபர் பண்றாரு. ஆக்டர் விக்ரம் பத்தி பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப இந்த வாரத்துல எந்த அப்டேட்டுமே இல்ல. அடுத்த வாரம் அப்டேட் பண்றோம். ஆக்டர் தனுஷ பத்தி பார்த்தீங்க அப்டின்னா, தனுஷ், மாரி செல்வராஜ் 2 பேரும் சேர்ந்து பண்ற படம் வந்து முதல்ல ஒன்றரை பார்ட் பண்றதா இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம மரியான் மாரி ஒரு பேக்ட்ராப்ல எடுக்க போற ஒரு படமா தான் இருக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அதுக்கு ரொம்ப வெயிட்டிங்கா இருக்கு. ஏன்னா மரியானே ரொம்ப அழகா இருக்கும். இந்த படம் எப்போ இருக்குன்றத கண்டிப்பா பார்க்கணும். அது சிவகார்த்திகேயன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, சிவகார்த்திகேயன், ஏ.ஆர். சேந்து எடுக்கிற படம் வந்து மதராசி. இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகும். ப்ரீவியஸ்லி வந்து கோட் வந்து செப்டம்பர் 5 இந்த மதராசி வந்து செப்டம்பர் 5 ஃபேன்ஸ்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்டர் விஜய் சேதுபதிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, விஜய் சேதுபதி, சசிகுமார் 2 பேரும் சேர்ந்து வந்து துரை செந்தில்குமார் படத்துல வந்து நடிக்க போறாங்க. துரை செந்தில்குமார்னா யாரு? அப்டின்னு சொல்லி கேட்டீங்க அப்டின்னா, அவர் தான் வந்து ரீசென்ட்டா கருடன், எதிர்நீச்சல் இந்த படங்கள்லாம் எடுத்தார்ல, அந்த டைரக்டர் தான் வந்து துரை செந்தில்குமார். அவங்களோட நடிப்பு நடிக்கிறதா இருக்காங்க. ஸோ எஸ்டிஆரோட 49த் ஃபிலிம் வந்து ராம்குமார் பார்க்கிங் படம் டைரக்டர். அவர் வந்து எடுக்கிறதா இருந்துச்சு. அந்த படத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சாய் அபியங்கர் தான் வந்து மியூசிக் போடுறாரு. ஸோ, பரந்தரம் சென்சேஷனல் மியூசிக் டைரக்டர். ஸோ வாங்க இப்ப மிஸ்செலேனியஸ் அப்டேட்குள்ள போலாம். ஹிப்ஹாப் தமிழோட நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஹரிஹரன் அப்டின்ற ஒருத்தரோட தான் பண்றாரு. அந்த இது யாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஜோ படத்தோட டைரக்டர். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து விராப் பண்ணிட்டாங்க. மாமன் மாமன் அப்டின்ற படம் வந்து மே 16 வந்து ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸ்ல. ஹிட் 3 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்காதவங்க பாருங்க நல்லாருக்கு. அப்புறம் எஸ்.ஜே. சூர்யா வந்து ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் டைரக்டரா ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ல வந்து கம்பேக் குடுக்குறாரு. அப்புறம் வந்து நிவின் பாலி வந்து டால்பி தினேஷன் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிக்க போறாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. அப்புறம் வந்து மம்முக்கா வந்து ஆட்டம் பட டைரக்டர் ஏக்தாசி அவர் கூட வந்து நடிக்கிறதா ஒரு டாக்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்லுங்க. இந்த மாரி அனலைசேஷன் வீடியோஸும், சினிமா அப்டேட்ஸ் பத்தின வீடியோஸும் இந்த சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ, அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ, தேங்க் யூ.